நீட் தேர்வில் 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தவறான கேள்விக்கு கருணை மதிப்பெண் பெற்ற 44 பேர் முதலிடம் பிடித்திருப்பது தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் 571 நகரங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டன. இதில் 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் 8 மாணவ மாணவிகள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தனர். ஹரியானாவில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வெழுதிய மாணவர்கள் 8 பேர் முதலிடம் பிடித்து பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சில மாணவர்கள் 718 மற்றும் 719 மதிப்பெண்கள் எடுத்துள்ளதால் நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே இந்த ஆண்டு நீட் தேர்வில் இயற்பியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தவறானது என்ற புகார் எழுந்தது. 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கேள்விக்கு எதிராக தேசிய தேர்வு முகமையில் முறையீடு செய்தனர். இதனால் அந்த கேள்விக்கு என்ன பதில் அளித்திருந்தாலும் மதிப்பெண் வழங்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. இதன் காரணமாக 44 மாணவர்கள் பெற்றிருந்த 715 மதிப்பெண் 720ஆக உயர்ந்தது. இதன் காரணமாகவே எந்த ஆண்டும் இல்லாத அளவில் இந்த ஆண்டு 67 மாணவர்கள் 720க்கு 720 என முழு மதிப்பெண் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே நீட் தேர்வு முடிவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாதிரி முறைகேடுகள் செய்தி வரும்போது இது அவங்களுக்கு நிறைய பாதிப்பு தான் ஏற்படுகிறது. கண்டிப்பாக இது ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு தலைமையில் சிறந்த கல்வியாளர்களை வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டம் ஏன் இந்த வருஷம் இந்த மாதிரி முறைகள் நடந்தது, எந்த மாதிரி கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி கொண்டு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்.